ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேல்ஸ் ஆடியோஸ். இன்றைக்கி வழக்கம் போல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சான் கம்பெனியோட எக்கோ போர்டு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதோட சவுண்டு டெஸ்ட்டு, இதோட அட்வான்டேஜ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போர்டோட பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன பாக்ஸ் தான். அதாவது சப்பு பாக்ஸோட சின்னதாக தான் இருக்குது. சப்பு கூட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பாக்ஸு. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. இதில் வந்து டால்பி டிடிஹெச் சரவுண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எதனால் எல்லா பாக்ஸ்லேயுமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டால்பி டிடிஹெச் சரவுண்டு இது எல்லாமே இந்த போர்டு வழியாக போச்சு அப்படின்னாலும் இதோட கிளியாரிட்டி வந்து குறையாது. அதனால தான் எல்லா போர்டுலேயுமே இந்த மாதிரி கொடுப்பாங்க. நார்மலான ஒரு சப்பு கூட இந்த மாதிரி டால்பி டிடிஹெச் சப்போர்ட் இருக்கும். நம்ம நார்மல் ஆடியோவோட டால்பி டிடிஹெச் கொடுத்தாலுமேவும் அதோட கிளியாரிட்டி வந்து குறையாது. அதனால தான் இந்த மாதிரி சைடில் வந்து கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பாக்ஸ் தான் வந்து மேக் பண்ணுவாங்க. சரௌண்டிங்க்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பாக்ஸ் தான். அவங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி தான் உள்ளே என்ன போர்டு இருக்குது அப்படின்றதே கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதனால தான் எல்லா பாக்ஸுமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ அதை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா கவர் பண்ணி நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே 2 ப்ரீசெட் இருந்துச்சு. ஒன்று பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு, இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீலில் இருந்துச்சு. வழக்கம் போல் சாதா ப்ரீசெட் மாதிரி. இப்போ வந்து இதில் ஒரு அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதை வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூஸாக சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. இப்போ வந்து இந்த கவர் அவுட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். போர்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன போர்டு தான். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சப்பு சின்ன போர்டு தான். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சப்பு கூட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப சின்ன போர்டு தான். நம்ம 2 சேனல் கெய்னர் போர்டு பார்த்துருப்போம், அந்த சைஸ் தான் இந்த போர்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் பின்பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இன்புட்டு, ஆடியோ இன்புட்டு. அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு போட்டிருக்கு. அதாவது இது ப்ளஸ் வோல்ட்டு, இது கிரவுண்டு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓபி அவுட்புட்டு. இது நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சவுண்டு டெஸ்ட்டும் பண்ணி காட்டுறேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா எல்லாமே கில்ட்ரான் கெப்பாசிட்டர் தான் போட்டிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கில்ட்ரான் கெப்பாசிட்டர் தான் போட்டிருக்காங்க. எல்லாமே கில்ட்ரான் கெப்பாசிட்டர் தான், ஒரிஜினல் தான். எக்கோ வந்து நான் எதிர்பார்த்த அளவு ரொம்ப கசகசன்னு இல்லாமல், நம்ம நார்மலாக திருவிழாவில் போடுற எக்கோ மாதிரி இல்லாமல் இது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எக்கோ வந்து நம்ம நார்மலாக குழாயில் இங்கெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் 4-5 ஓட்டம் எக்கோ அடிக்கும். ஆனால் இது அந்த மாதிரி இல்லை. இது வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து எக்கோ வந்து கரெக்டாக ரொம்பையும் 4-5 ஓட்டம் ஹலோனா 4-5 ஓட்டம் ஹலோ ஹலோ அப்படி சொல்லாமல் கரெக்டாக இருக்குது. நம்ம ப்ரீசெட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலயமா நம்ம எக்கோ சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது இஷ்டத்துக்கெலாம் கத்தாது. இப்போ வந்து இதை நான் உங்களுக்கு சவுண்டு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே 12 வோல்ட் செக்ஷனில் நம்ம 12 வோல்ட்டு கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலாக 12 வோல்ட் போர்டு எல்லாமே 18 வோல்ட் வரைக்கும் தாங்கக்கூடியது தான். ஆனால் இந்த போர்டு பார்த்திங்கன்னா 13 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்குறோம் அப்படின்னா எக்கோவில் வந்து ஒரு மாதிரி இறைச்சல் அடிக்குது. நான் வந்து நார்மலாக 18 வோல்ட்டு தாங்கும் அப்படின்னு நினச்சி 18 வோல்ட்டு கொடுத்தேன். ஒரு மாதிரி வந்து போர்டு வந்து இறைச்சல் அடிச்சிச்சு. சரி, நான் போர்டு தான் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பேட்டரியில் ஒர்க்கை கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 12 வோல்ட் பேட்டரி இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்தேன். அப்போல்லாம் எந்த ஃபால்ட்டுமே இல்லை. அப்போ நான் வந்து ரெகுலேட்டர் பவர் சப்ளை மூலயமா வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க போனேன். 13 வோல்ட்டுக்கு மேலே போகும்போது ஒரு மாதிரி கரன்னு இறைச்சல் வந்துச்சு. இப்போ வந்து இந்த போர்டை வந்து நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சவுண்டு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 12 வோல்ட் ரெகுலேட்டர் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா அது 18 வோல்ட்டுக்கு மேலே போகும்போது ஒரு மாதிரி இறைச்சல் அடிச்சிச்சு. எல்லா போர்டும் அப்படி இருக்கான்னு தெரியல எனக்கு.
ஆனால் இந்த போர்டு எரர் அடிச்சிச்சு நான் கையில் வச்சுருக்கிறது. இது பார்த்திங்கன்னா அவுட்புட்டு பார்த்திங்கன்னா ஒரு அவுட்புட்டு ஒரு கிரவுண்டு இப்படி தான் இருக்கும். அது மாதிரி ஒரு இன்புட்டு ஒரு கிரவுண்டு அப்படி தான் இருக்கும். வோல்டேஜும் அப்படி தான், ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்டு இப்படி தான் இருக்கும். இந்த போர்டோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளால் ஒரு இன்புட் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸ்டீரியோ இன்புட் வந்து கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு சேனலோட இன்புட் தான் கொடுக்க முடியும். லெஃப்ட்டோ இல்லைன்னா ரைட்டோ தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு அவுட்டு தான் எடுக்க முடியும். நம்ம 2 சேனலுக்கும் வேணும் அப்படின்னா 2 போர்டு தான் வாங்கி வச்சு யூஸ் பண்ணணும். 2 போர்டு வந்து தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். லெஃப்ட் சைடுக்கு ஒன்று, ரைட் சைடுக்கு ஒன்று. இதில் இருக்கிற கிரவுண்டை மட்டும் அதோட பேரலர் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே போதும், கரெக்டாக வந்து பேரலர் ஆயிரும். நமக்கு சவுண்டு வந்து எதுவுமே முன்ன பின்ன ஆகாது. அப்படி 2 போர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே கம்பெனி போர்டாகவே யூஸ் பண்ணுங்கள். வேறு கம்பெனி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சவுண்டு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் ஒரே கம்பெனி போர்டாகவே யூஸ் பண்ணுங்கள். ஒரே வோல்டேஜ்லேயே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 ப்ரீசெட் இருக்குது. என் மொபைலில் சார்ஜ் இல்லை, அதான் ஃப்ளாஷ் ஆஃப் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 2 ப்ரீசெட் இருக்குது. இந்த ப்ரீசெட் பார்த்திங்கன்னா எக்கோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது நார்மலாக ஹலோ அப்படின்னா எத்தனை ஓட்டம் அந்த சவுண்டு கேட்கணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது வந்து அந்த எக்கோவோட வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பேக்ரவுண்டில் 4-5 ஓட்டம் எக்கோ வருது அப்படின்னா அதோட வால்யூம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது வந்து தானாலாம் கத்தாது, நம்ம கண்ட்ரோல் படி தான் இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை வச்சு சவுண்டு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பவர் சப்ளை எல்லாமே கொடுத்து பக்காவாக இப்போ வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இதை எப்படி லைன் கொடுத்துருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா 12 வோல்ட் செக்ஷனு. இது வந்து பேட்ரியில் உள்ளே வந்து பேட்ரி இருக்குது. இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரு. இதை பற்றின வீடியோவும் நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதிலேருந்து சப்ளை எடுத்துகிட்டு இங்கே பார்த்திங்கன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டு ப்ளூடூத் போட்டு கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அதே 12 வோல்ட் எடுத்து எக்கோ போர்டுக்கும் பவர் ஆம்புக்கும் கொடுத்தாச்சு. இது 4440 ஐசி போர்டு, இது கொடுத்தாச்சு. இதோட அவுட்புட்டை எடுத்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலருக்கு கொடுத்து கண்ட்ரோலர்லேருந்து ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா பேனல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த போர்டுக்கு இன்புட் கொடுத்தாச்சு. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா போர்டுலேயும் பார்த்திங்கன்னா அவுட்புட்டை, இந்த போர்டோட அவுட்புட்டை எடுத்து தான் மாஸ்டர் கண்ட்ரோலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. இந்த போர்டுக்கு இன்புட் வர்ற லைனில் கூட நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணலாம். மாஸ்டர் கண்ட்ரோல்னு கிடையாது, எந்த கண்ட்ரோல் வேணால் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஏன் எல்லாருமே இந்த போர்டோட அவுட்புட்லேருந்து மாஸ்டர் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தோதாக இருக்கும், அதனால தான் இப்படி பண்ணுறாங்க. இன்புட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டீரியோ இன்புட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் வயர் தான் போகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இதில் பார்த்திங்கன்னா 2 வயர் வரும், அப்புறம் கிரவுண்டு வரும். அதனால தான் இவங்க இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம சப்பு ப்ரீ போர்டாக இருந்தாலுமே முன்னாடி இந்த இடத்துல ஸ்டீரியோ இன்புட் வர இடத்துல நம்ம வால்யூம் கண்ட்ரோல் செட் பண்ணோம் அப்படின்னாலும் கண்ட்ரோல் ஆகும். இந்த போர்டுக்கு இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஆனால் எல்லா போர்டுலேயும் பார்த்திங்கன்னா பவர் ஆம்புக்கு முன்னாடி தான் மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்கணும். மாஸ்டர் கண்ட்ரோலில் கொண்டு வேறு எங்கேயும் வச்சிடக்கூடாது. அதாவது மாஸ்டர் கண்ட்ரோல் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பவர் ஆம்ப் போகிற மாதிரி இருக்கணும். 5.1 ட்ராக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் வந்துட்டு குட்டி வால்யூம் கண்ட்ரோல் போயிட்டு அப்புறம் பவர் ஆம்ப் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா குட்டி கண்ட்ரோல்லாம் வந்துட்டு மாஸ்டர் கண்ட்ரோல் வந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் பவர் ஆம்புக்கு பார்த்திங்கன்னா பவர் ஆம்புக்கு வந்து இன்புட் வர இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா எது ஃபால்ட்டுனா டக்குன்னு ஃபுல் வால்யூம் வந்து கத்துறதுக்கான சான்சஸ் அதிகம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு எக்கோ இருக்குது அப்படின்னு. Play by USB drive. Here you go.
எந்த அளவுக்கு வந்து எக்கோ இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே நார்மலாக தான் இருக்கும். இந்த ப்ரீசெட்டும் பார்த்திங்கன்னா சென்டரில் தான் இருக்கும், இதுவும் பார்த்திங்கன்னா சென்டரில் தான் இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ரெண்டையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டுறேன், எதை தருவுனா எந்த அளவுக்கு வந்து சவுண்டு மாறுது அப்படின்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பாட்டு வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணிடுறேன். ப்ளே பண்ணிவிட்டு ப்ரீசெட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ளே பண்ணி பாஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு எக்கோ இருக்குது அப்படின்றத. இது வந்து இந்த மாதிரி தான். நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ப்ரீசெட்டை எடுத்துகிட்டு நம்ம ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கூட கனெக்ட் பண்ணி நமக்கு தேவையான அளவு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரீசெட் இருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டுறேன். இதை வந்து சென்டரில் வச்சிடலாம். அடுத்து இதை வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டுறேன். இதை வந்து இப்போ கொஞ்சம் கூட்டி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோட சவுண்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆச்சு. நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியாரிட்டி வந்து கரெக்டாக தெரியும். இப்போ இந்த சைடு கொண்டு போகிறேன். இப்போயும் பாட்டு சாங்ஸ் ப்ளே பண்ணி ஸ்டாப் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டுக்குமே சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆச்சு. நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளியாரிட்டி வந்து தெரியும், இல்லைன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது. இல்லைனா ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய நிலைமையாகும். நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த போர்டை பற்றின டவுட்டை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக ஆம்ப்ளிஃபையர் பற்றி பழகுறீங்க, எனக்கு ஆம்ப்ளிஃபையர் பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியாது, இப்போ தான் பழகுறேன் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து எல்லாமே பேசிக்லேருந்து சொல்லி தரதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் ஏன் வந்து எல்லாமே போர்டை பற்றியே எல்லாமே டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லா போர்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே 100ல் வந்து 80% நம்மளால் ஆம்ப்ளிஃபையர் செய்ய முடியும். மேக்ஸிமம் போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியாதனால தான் நிறைய பேர் வந்து ஆம்ப்ளிஃபையர் செய்கிறதுல தடுமாறுறாங்க. அதனால தான் நான் வந்து போர்டை பற்றிலாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறது. இடையில எப்போயாச்சும் ஒரு தடவை ஒரு ஆம்ப்ளிஃபையரை பற்றி வீடியோ போட்டுட்ருப்பேன். ஏன்னா மெயினாக தெரிகிறது வந்து போர்டோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் மெயினாக வந்து தெரியணும். இந்த டீட்டெயில் தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து ஆம்ப்ளிஃபையர் வந்து 80% செஞ்சிடலாம். மீதி 20% வந்து நம்ம டேலண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. நான் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தே பழகுறேன் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.